ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனல் என்ன பார்க்க சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரில் பார்த்துருப்பீங்க. சூப்பரான ஒரு ஹாப்பி பர்த்டே வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. அதே போல் கிட்ஸோ இல்லை உங்களுடைய ஃபோட்டோவோ இல்லை பிடிச்ச ஃபோட்டோவோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ் ஃபோட்டோ யாருடைய ஃபோட்டோனா இருக்கட்டும், நீங்கள் ப்ரில் பார்த்த வீடியோ போலே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுபோல் அதுக்கும் போது உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது எப்படி எடிட் பண்ணுறது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. எனக்காக ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடிட் பண்ணி தரனாலும் மறக்காமல் இருக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். மறக்காமல் இருக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, ஜஸ்ட் வாங்க வீடியோ போகலாம். இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நம்ம அப்புறம் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் இருந்தால் மட்டும் தான் உங்களால் நீங்கள் ப்ரூவ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹாப்பி பர்த்டே வீடியோ இந்த எடிட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். இந்த ஒரு ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த ஆப்புக்கான லிங்க் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் பின்மை சரி இந்த ஆப்பை லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்ற டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஜஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அலைமஸ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்கள் உங்களுடைய அலைமஸ் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ண மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஒரு லிங்க், அதுக்கப்புறம் QR கோட் ஒன்று கொடுப்பேன். ஓகேங்களா? அப்புறம் ஃபாண்ட் லிங்க் மூணே பார்த்தீங்கன்னா கொடுப்பேன். லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தா அதாவது ப்ராஜெக்ட் லிங்க்னு சொல்லுவாங்க. அந்த லிங்க் ஒன்று கொடுப்பேன். அதுக்கப்புறம் QR கோட் கொடுப்பேன். QR கோட் போய் கூகுள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அலைமஸ் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிடலாம். அப்புறம் லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் அலைமஸ் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லிங்க், அதுக்கப்புறம் QR கோடு, அப்புறம் வீடியோ பண்ண ஃபாண்ட், அதாவது இந்த லெட்டருக்கு பதிலாக எழுத்து இருக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதான் ஃபாண்ட்னு சொல்லுவோம். அந்த ஃபாண்ட் லிங்க் மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன். எடுத்துங்க. எப்படி ஒரு கரெக்டான எங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு நான் ப்ராஜெக்ட் லிங்க் எடுத்து சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கணும் டேட் பார்த்தா ஓகேங்களா? அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் போய்ட்டு அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் கூட சிம்பிளாக எடுத்துலாம். நிறைய பேர் பார்த்தா ஃபாண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, இது மாதிரி டிசைன் வரமாட்டேன்னு கேட்குறீங்க. ஓகே, எழுத்து பார்த்தா மாதிரி வரமாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்காக பார்த்தா ஃபாண்ட் இருக்குது. ஃபாண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணி அதை எப்படி கரெக்டாக இம்போர்ட் பண்ணுறது ஆல்மோஸ்ட் ஆப்ஷன் ஃபுல் டே விட்டுருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க வேண்டியது செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே, ஜஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறது பார்க்கலாம். ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இம்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து ப்ராஜெக்ட் பார்த்தா அழகாக பார்த்தா உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடும். ப்ராஜெக்ட் மேலே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஹாப்பி பர்த்டே த நூன் ஒரு இருக்கும். ஓகேங்களா? ஹாப்பி பர்த்டே காப்பின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு டெக்ஸ்ட் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து அவங்களுடைய நேம் யாருக்கு பர்த்டேவோ அவனோட நேம் என்னவோ அந்த நேமை நீங்கள் இடத்துல இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு மேலே டிக்குன்றதை கொடுத்துருங்க. கொடுத்து எவ்வளோ பக்காவாக பார்த்தா செட் ஆகிடும் நேம். ஓகேங்களா? சிம்பிள் மெத்தட் தான். ஓகேங்களா? நிறைய வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடுத்து பண்ணுறோம் மறக்காம இருக்குது இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அது முடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக 16-11-13 பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது உங்களோட ஃபோட்டோ எந்த ஒரு நீங்கள் எஃபர்ட்டும் ஆட் பண்ண தேவையில்ல, எல்லா எஃபர்ட் ஆட் பண்ணி ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய யாருக்கு பர்த்டே உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ண மட்டும் போதும். சிம்பிள் மெத்தட் தான். ஓகேங்களா? சரி, ஓகே, ஜஸ்ட் அது எப்படின்றத குயிக்காக பார்த்தலாமா? அதுக்கப்புறம் கீழே பார்த்தா உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்தா இருக்கும். ஓகேங்களா? கரெக்டாக பார்த்தா இதில் இந்த 16-13 பார்த்தா இருக்கும். ஓகேங்களா? சின்ன குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த பாக்ஸ் மேலே எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி ஆட் பண்ணுறது குயிக்காக பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில்லை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே ஃபில் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபில்லுன்ற கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் பட்டன் இருக்கும். அந்த ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரி இருக்க எல்லா ஃபோட்டோஸும் ஆகும். இது உங்கள் ஃபோட்டோவோ யாருக்கு பர்த்டேவோ அவங்க ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ன்றதை கொடுத்துருங்க. அப்படி கொடுத்திங்க அப்படின்னா பக்காவாக பார்த்தா அவங்களோட ஃபோட்டோ இந்த ஒரு ஃப்ரேமில் செட் ஆகிடும். ஓகேங்களா? இப்படி தான் பார்த்தா ஃபோட்டோ ஆட் பண்ணணும். இதே போல் கொடுத்துருக்க எல்லா பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணுறீங்க, கலர் ஃபில்லை கொடுக்குறீங்க, ஃபில்லை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ண பண்ணி ஃபோட்டோ கேலரிக்கு எல்லா ஃபோட்டோ இருக்கும். அதில் எதுவும் ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இதே போல் எல்லாத்துக்கும் கிளிக் பண்ணி ஃபோட்டோ லாஸ்ட் தான் சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? சாங்லாம் அதில் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த நேம் சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோக்கு 1080 பிக்சருக்கா செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட்டுக்கா அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 செகண்டோட முடிஞ்சு பார்த்தோன்னா கேலரியில் இந்த ஒரு சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தோன்னா இந்த வீடியோ உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ முடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்காக பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.